மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஞானமும் புத்தியும் அறிவும் உண்டாக. யாருக்கு தேவன் கொடுக்க சித்தமா இருக்கிறாரோ அவனுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவ ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஞானம் தேவை. ஞானம் இல்லாமல் ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் இன்னைக்கு ஆவி பெற்றேன்னு சொல்லிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து சொல்றேன், பேசுகிற அந்நிய பாஷை என்கின்றது தேவனுக்கும் உனக்கும் தெரிந்த ரகசிய வார்த்தை. அது இங்க இருக்கிற தமிழனுக்கு ஹிந்தி இல்ல, அது இங்க இருக்கிற தமிழனுக்கு ஆங்கிலம் அல்ல, அது பரலோக பாஷையாக இருக்க வேண்டும், தேவனுக்கு தெரிந்த ரகசியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதனாலதான் அதுக்கு வியாக்கியானம் தெரியல அப்படின்னா சபையில பேசாத. இன்னைக்கு இந்த அந்நிய பாஷையை குறித்து இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டே இருக்கிறாங்க. பைபிள் என்ன சொல்லுது அப்படின்றது யாருக்கும் புரியல. சபையில் ஆவியின் வல்லமையினால பேசுகிற வார்த்தை 2 பேர் மட்டில் மிஞ்சினால் 3 பேர் மட்டில் இருக்க வேண்டும். ஒரு சபையில் 100 பேர் இருந்தாலும் சரி, 200 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, 2 பேர் மட்டில் மிஞ்சினால் 3 பேர் மட்டில் பேசணும். அப்படி பேச வேண்டியவர்கள் அதன் அர்த்தம் சொல்லாவிட்டால் சபையில் பேசக்கூடாது. எந்த சபையில் நடக்குதுங்க? வார்த்தையை கேட்கிறவனே சற்று சிந்தித்து பார். நீ போற சபையில எல்லாம் அந்நிய பாஷை பேசினா அர்த்தம் சொல்ல பார்க்கறாங்களான்னு கேட்டா இல்லையே. சபையில 100 பேர் இருந்தா 110 பேர் அந்நிய பாஷை பேசுறான். ஏன்? அது தேவ ஞானத்தினால் வந்த அந்நிய பாஷை அல்ல. ஓ தேரா பாரா என்கின்ற பல வார்த்தைகளை குழப்பி, அதான் ஒரு சகோதரர் சொல்றார், காங்கா சாஞ்சாடானா தானா பாமா பாமா ராலா ரானா இல்ல யாவா ராவா. யாரு? நம்மள பெரிய மனுஷன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இதெல்லாம் அந்நிய பாஷையா? வேத வசனத்தினுடைய ஊடாய் நீ என்ன செய்? ஆவியினால ஞானம் வரணும். முடியுமா? பரிசுத்த ஆவிய அல்லது தேவனுடைய ஆவி அல்லது கர்த்தருடைய ஆவிய அல்லது மேசியாவுடைய ஆவியை நீ பெற்றது உண்மையானால் உனக்கு ஞானம் வரணும். என்ன ஞானம் வரணும்? வேதத்தின் ஞானம் வரணும். இன்னைக்கு நமக்கு வேதத்தின் ஞானம் இல்லை.